வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆரஞ்சு ஜாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆரஞ்சு ஒரு 6லேருந்து 7 போல் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு லெமன் தேவை, சர்க்கரை, உப்பு, இவ்வளோ தான். ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சாதாரண கமலா ஆரஞ்சு தான் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இப்போ சாறு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆரஞ்சை வந்து புழிஞ்சு நம்ம ஜூஸ் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து ஜூஸ் மட்டும் இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போது இதில் இருக்கிற இதையெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இதில் இருக்கிற பல்ப்பெல்லாம் நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த பல்ப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரஞ்சிலிருந்து இதோட பல்ப்பெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஆரஞ்சோட ஸ்கின்ல இருக்கிற இந்த ஒயிட் கலர் தோலையெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சுக்கு மேலே இருக்கிற இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு, ஆரஞ்சோட தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சோட தோலில் வந்து நல்ல வாசனை இருக்கும். அதுக்கு வேண்டி நம்ம இந்த ஜாமுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்குறதுக்கு இந்த ஆரஞ்சோட தோல் தான். அதனால் இந்த தோலை வந்து நம்ம அது மேலே இருக்கிற இந்த நார் மாதிரி இருக்கிற பகுதியை நம்ம நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட தோலில் இருக்கிற உள் பகுதியை நம்ம நீக்கிட்டு இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜாமுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த தோல் தான், ஆரஞ்சு தோல் தான். அதனால் இதை வந்து நல்லா அதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு காட்டன் கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த வடித்த கொட்டையோடு இருக்கிற பல்பெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சாறு வர புழிஞ்சாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதையெல்லாம் கூட்டுக்கா நம்ம கலந்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வடித்த சாறை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரெண்டாவது வடித்த சாறு, பல்புலேருந்து வந்த சாறை ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு தோலை நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோ, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் போல் நம்ம கலந்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனை வந்து அடுப்பில் வச்சு கலக்கிட்டே இருங்க. இல்லாமல் கொஞ்சம் பல்பு மட்டும் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம இது கூட கலந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஜாமோட பதம் பார்க்குறக்கு கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போது தண்ணி மாதிரி ஓடாமல் அப்படியே நின்றுச்சுன்னா இதுதான் நம்மளோட ஜாமோட பதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே